விவாதத்தை சோமு சார்ட்டேருந்து துவங்குறேன். காவிரி விவகாரம் தொடர்ந்து எத்தனை வருஷமாக போயிட்டுருக்குன்னு தெரியும் சார். சோமு சார் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டம் டிகே சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் காவிரியில் மேகதாதுல அணைக்கட்டு தொடர்பாக வந்த பிரச்சனைகள், அதுக்கு மத்திய அமைச்சருடைய பதில் எப்படி இருந்துச்சு? இந்த நேரத்தில் இந்த கூட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் சைலன்ஸில் நாட்டுடைய தமிழ்நாடு பிரதமர் அது முதலமைச்சர் இவர் தப்பாக சொல்கிற மாதிரி குழம்பி ஜோசப் விஜய் மௌனமாக இருக்கிறத கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. சாதாரண ஒரு ஊடகவியலாளர்கிட்ட வந்து இவ்வளோ கேட்குறீங்களா? அது என்ன நியாயம்? நம்ம கேட்க வேண்டியது யாருக்கிட்ட? செய்தியாளர்களை சந்திக்க வேண்டியது யார்? விளக்கம் சொல்ல வேண்டியது யார் மக்களுக்கு? இப்போ நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் மௌனமாக இருக்கிறதுங்கிறது என்னடா அது கேள்வி கேட்டு பதில் வரலையேன்னு நமக்கு இருக்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. இதோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஜோசப் விஜய் இந்த பிரச்சனையை பற்றி அவர் என்னன்னு சொல்லியிருக்கணும். இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கணும், எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசியிருக்கணும். அடுத்தது மத்திய அரசு கடிதம் எழுதுறதோடு விட்டுட்டார். இவர் தான் சொன்னார் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுவார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னாரு. சரி, அதை தாண்டி இவர் ஏதோ செய்ய போகிறாருன்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், இல்லை என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. இதை தவிர இவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே வந்து என்ன சொல்கிறாரு, இவர் போய் சந்திக்க போகிறாரு முதலமைச்சர் விஜய் வந்து அங்கே போய் சந்திக்க போகிறாரு. கர்நாடகாவுக்கு போய் அங்கே முதலமைச்சரை சிவகுமாரை சந்திக்கிறாருங்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு அந்த மாதிரி எதுவும் உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறாரு. குறைஞ்சபட்சம் இது கூட ஒரு ஆத்தென்டிக்காக முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து வராதா? ஒரு மக்கள் பிரச்சனை இல்லையா அது? 8 கோடி தமிழர்களில் 5 கோடி பேரை அது பாதிக்கும். இது வெறும் டெல்டா பிரச்சனை மட்டும் பல பேர் நினைக்கிறாங்க. சென்னைக்கு தண்ணி வர்றதே இங்கே தான் வீராண குடிநீர் திட்டத்துலேருந்து தான் வருது, புழல்லேருந்து வருது. ஒரு கணிசமான பகுதி இதுவும் வரும், அதுவும் காவிரி தண்ணீர் தான். இது வெறும் டெல்டா மாவட்ட பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட பிரச்சனை. பல மாநகராட்சிகள் ஒட்டுமொத்த தமிழர்களில் 8 கோடி பேரில் 5 கோடி பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். விவசாயம், குடிநீர் பாதிக்கிற விஷயம். அப்போ இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதும் முதலமைச்சர் விஜய் என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அது நல்ல கேள்வி. அதை பார்ப்போம். என்ன செய்யணும் அப்படின்னா இது இப்போ விஜய் மேலே உள்ள விமர்சனங்கள், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க மேலே விமர்சனம், இதெல்லாம் விட்டுருவோம். இந்த பிரச்சனையை பொறுத்த அளவில் கர்நாடகா வந்து கொஞ்சம் கூட சட்டத்தை மதிக்கலை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை வாரியம்னு வச்சாங்க, அதை மதிக்கலை. அப்புறம் காவிரி ஒழுங்காற்று குழு அப்படின்னா அதையும் மதிக்கலை. உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன ஜூன் 1லேருந்து ஜூலை 22 வரைக்கும் 31 டிஎம்சி தரணும்னு உத்தரவு போட்டதுக்கு வந்தது 3.5 டிஎம்சி, 10ல் ஒரு பங்கு. மழை அங்கே பெஞ்சு வெள்ளம் வந்தால்தான் இங்கே விடுறான். ஆக அவன் எந்த சட்டத்தையும் மதிக்க தயாராக இல்லை. அப்படிங்கிறப்ப நம்மளும் அந்த வழியில் தான் போகணும். எதிரி தான் நம்மளை தீர்மானிக்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம வந்து நேரடி பேச்சுவார்த்தைக்கு போனால் என்ன ஆகும்? இல்லை, நம்ம சட்டத்தை மதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஹோல்டு வேணும்ல. அது சொல்கிறேன். நம்ம பெறக்கூடிய நிலையில எல்லாம் இருக்கிறோம். அதை சொல்கிறேன். அது இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் வந்து அங்கே போய் முதலமைச்சர் சிவகுமாரை சந்தித்தாலோ இல்லை நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போனாலோ எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் காமெடி மாதிரி, கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா, பக்கத்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா, என்ன பக்கத்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா, இதுதான் நடக்கும். தீர்வு வராது. கடைசியில் வந்து ஆட்டை களவாண்ட முயற்சி பண்ணவன் அவன் நிம்மதியாக அவன் போயிடுவான். இந்த இதை தாண்டி அவங்க எப்படி சட்டத்தை சார், அதாவது கூட்டம் நடக்குது, விஜய் போவார், பேசுவார், அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஒரு முன்முடிவை எடுக்கிறீங்களே சார், ஏன் ஒரு பேசி ஒரு முடிவை கொண்டு வர முடியாது? ஆகா, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிக்கிற அந்த ஒரு உத்தரவின்படி அமைக்கப்பட்ட ஆணையம் என்ன சொல்லுது, இல்லை வாரியம் என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மறுபடி பேச்சுவார்த்தைனா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. 50 வருஷ சட்ட போராட்டங்கள் முடிஞ்சு நீ உச்சநீதிமன்றம் அதுக்கான வழிமுறைகளோட ஆய்வு செய்து அவன் எல்லாம் முடிச்சுட்டான். சரி, இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைனா நீங்க சைபர்லேருந்து தொடங்குறதுக்கான விஷயமா இருக்கும். அது மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. இது வந்து அவங்க தண்ணீர் தர வேண்டியது. இப்போ முதல் விஷயம் வந்து என்னன்னா, தண்ணீர் அவங்களோடு நம்ம நினைக்கிறோம்ல, அது அல்ல. அது தண்ணீர் பொது. உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன, அணைகள் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கு, மாநில அரசுக்கு சொந்தம். ஓடுகிற நீர் வந்து குறிப்பிட்ட எந்த அரசுக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லுது. அது இப்போ அங்கே வந்து ஒரு 50 டிஎம்சி தண்ணி இருக்குன்னா அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பங்குங்கிறது முதற்கொண்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது வறட்சி காலத்தில் கொடுக்க வேண்டியது. அப்போ நமக்கு வர வேண்டியது காவிரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் அல்ல, உரிமை நீர். அந்த மாநில முதல்வர் என்ன சொல்ல வராருன்னு காது கொடுத்து கூட கேட்க வேண்டாம். இல்லை, அதெல்லாம் தாண்டிடுச்சு.
அதுக்கெல்லாம் வந்து அதான் சொன்னேன், அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து தேவை, சட்ட ரீதியாகவே தேவையில்லை. இப்போ விவசாய சங்கத்தினர் அதான் சொல்கிறாங்க, சட்டப்படியே வந்து வந்து நம்ம பேச்சு தேவையில்லை. சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு, அதை அவங்க ஃபாலோ பண்ணல. அதுக்கு அடுத்து என்ன இதுதான் என்ன செய்யலாம் மூலமா தானே என்ன செய்யல. பேச்சு முதலமைச்சர் விஜயனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நட்பு ரீதியாக ஸ்டாலின் செய்ய முடியாத விஜய் செய்ய முயற்சிக்கலாம்ல. இது ஒவ்வொரு முதலமைச்சராக வருவாங்க. இப்போ 1969 முதல்ல கருணாநிதி வந்தார், அப்புறம் 77 எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, இப்போ ஸ்டாலின் வந்தார், இடையில 2 முதலமைச்சர் வந்தாங்க. இப்படி ஒருத்தருமே முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஒரு வரலாற்றின் ஒரு பகுதி. நம்ம அவரை தனிப்பட்ட மனிதராக பார்க்க வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசு, இந்த தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 50 வருடங்களாக சட்ட போராட்டம் நடத்தி பெற்ற தீர்ப்பு, அதுதான் நீதி. அதோடைய ஒரு பகுதி தான். தனியா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர பார்த்தீங்கன்னா விஜய் எம்சாண்ட் மற்ற மாநிலங்களுக்கு போத தடுத்து வச்சிருக்கிறாரு. இது யாருக்கு பாதிப்பு? கர்நாடக மாநிலத்திற்கும் சேர்த்து தான் ஒரு பாதிப்பு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில இடம் பெறும்ல. ஸோ எங்க லாக் பண்ணணுமோ அந்த இடத்துல விஜய் லாக் பண்றாருல முதல்ல பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி. இப்போ இது வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசு லாக் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அந்த கனிம வள தடை அப்படிங்கிறது வந்து எதற்காக போடப்பட்டது, எந்தெந்த விஷயம் போடப்பட்டதுங்கிறதுக்கான முழுமையான விஷயங்கள் தெரியல. தவிர வந்து இது கர்நாடகத்துக்குள்ளான பிரச்சனை, அதில் பதறி அடிச்சுட்டு வர்றது கேரளா, அங்கேயும் முல்லை பெரியார் இருக்கு. இதை தாண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் லாக் பண்றாருல விஜய். இல்ல அதை லாக் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப கர்நாடகம் வந்து தடைகளுக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க. இந்த இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் செய்யாததை விஜய் செஞ்சிருக்காருல. இல்ல அதுதான் வந்திருக்குல்ல, அதான் அவங்களே வெளிப்படையா சொல்றாங்கல்ல, இதுல நிறைய முறைகேடு நடக்குது, இயற்கை வளம் சீரழியுது, அதுக்காக இந்த இது போட்டிருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. சரி, அதுக்கு ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை தாண்டி கர்நாடகம் சட்டத்தை மதிக்கிறது இல்ல, முல்லை பெரியாறுல கேரளம் மதிக்கிறது இல்ல. நம்ம என்ன செய்யலாம், நியாயப்படி இப்போ 2 ஒப்பந்தம் காவிரி சம்பந்தமாக போட்டிருக்கு, 1892 1924. அதற்கு அப்புறம் வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட கபினி, ஹேமாவதி, சாரங்கி, ஸ்வர்ணவதி இந்த 4 அணையும் செயல்படுத்த விடாமல் வைக்கணும். இது வந்து கற்பனை இல்லை. இதுக்கான ஒரு முன்னுதாரணம் இருக்கு. என்னன்னா, முன்னுதாரணம் பல இது இருக்கு. ஸ்பெயினில் காண்டாயல் அப்படின்னு ஒரு அணைக்கட்டு கட்டி முடிக்கப்பட்டு செயல்படுத்தப்படலை. அமெரிக்காவில் எல்வான்னு ஒரு அணை, கான்டாட்னு ஒரு அணை கட்டி முடிக்கப்பட்டு செயல்படலை. இந்தியாவில் இமாச்சலில் ஆட்டுன்னு ஒரு அணை கட்டி முடிக்கப்பட்டு செயல்படலை. தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது, ஒரத்துப்பாளையம், காங்கேயத்துக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் ஒரு அணை கட்டி 40 அடி உயரம் 10,000 ஏக்கருக்கு பாசனம் தருன்னு சொல்லி கட்டுறது அதை வச்சாங்க. ஆனால் இந்த சாயக்கழிவு நீராக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் இயங்கினதை நிறுத்தினாங்க. அதாவது வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு அணை கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமேலே அது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருக்கு. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இங்கே நம்ம இல்லை பல பேர் கேட்பாங்க, ஐயோ அங்கே தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத கேள்வி. அவன் அங்கே போகிறான், பிழைக்கிறான், வேலை பார்க்குறான், அவன் என்ன பிணைக்கைதியா அவனை வச்சுட்டு இது பண்ணுறேன்னு? அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 20 லட்சம் தமிழர்கள் இருக்கிறான்னா இங்கே ஒரு 13 லட்சம் கன்னடர்கள் இருக்கான். அதுக்காக நான் வந்து சீமான் மாதிரிலாம் பேச மாட்டேன். அங்கே பூர்வீகமாக தமிழர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறவன் வந்து தன்னை கன்னடராக தான் உணர்றான். இங்கே இருக்கிற கன்னடர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தமிழராக தான் உணர்றான், வம்சாவளியே அங்கே இருக்கிற ஆட்கள். நான் அந்த பாகுபாடு பார்க்கல. ஆனால் இந்த ஒரு பகுதியை மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது அல்ல. ஒன்று எனக்கு சோமு சார் ஏன் அவர் விஜயால பேசி முடிக்க முடியாதுன்னு நீங்கள் முன்னாடியே இல்லைங்க. அவருக்கான ஒரு நல்ல வரவேற்பு கர்நாடகாவில் இருக்கிறது. விதான் சவுத்ல இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல இருந்து அங்கு சிறப்பு வரவேற்புக்கு ஏற்பாடுலாம் செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு இல்லாதது இருக்கிறதா? இல்லை, இது அவர்கிட்ட பேச்சுக்கு குணம் இருக்குதா? இதுக்கு முன்னாடி கருணாநிதி பேசியிருக்கிறாரு, ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு, ஜெயலலிதா பேசியிருக்கிறாரு. அதே போல அவங்க பேசிய முறையும் விஜய் பேசிய முறையும் என்னன்னா அமைதியா இருந்துட்டு போறாரு. நீங்க ஜெயலலிதா அவர்களோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோ இங்க இருந்தே பஞ்சாயத்தை இல்ல விஷயம் என்னன்னா, அப்ப அந்த வாரியம் அமைதியாரா போயிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. சோமு சார், நீங்க நிறைய பத்திரிகைகள்ல இருந்திருக்கீங்க, எங்கேயாவது பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பஞ்சாயத்து தொடங்காம போயிருக்காங்களா? இல்ல நான் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயம் அப்ப வந்து அந்த வாரியம் கிடையாது, ஆணையம் கிடையாது, இந்த மாதிரியான உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறது வேற. சரி, 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆணையம் சொல்றது வந்து கேட்டு அந்த காவிரி ஒழுங்காற்று வாரியம் அவங்க சொல்லணும்.
சொன்னதை வந்து கேட்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆணையம் என்ன செய்யலாம்னா மத்திய அரசுகிட்ட சொல்லி இதை வந்து பாதுகாப்பு படையை நிறுத்தி தண்ணியை விட வைக்கலாங்கிற அளவுக்கு முடியும். இதே மாதிரி வேற ஒரு விஷயத்துல நடந்திருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து கர்நாடகத்தில் முதலமைச்சர். அந்த நேரத்தில் கோவாவில் கொங்கணி மொழியை பற்றின ஒரு சர்ச்சை வருது, பெரிய கலவரம், அங்கே இருக்கிற கன்னடர்கள்லாம் தாக்கப்படுறாங்க. அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர், ராமகிருஷ்ண ஹெக்டே ராஜீவ்காந்திக்கு சொல்கிறார், உடனே ஃபோன் பண்ணி உடனடியாக மத்திய சிஆர்பிஎஃப் படை கோவாவுக்கு போய் அங்கே இருக்கிற கன்னடர்களை காப்பாற்றுது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வேறொரு மாநிலத்தில் அங்கே தாக்கப்படக்கூடிய மக்களை, அவங்களும் இந்தியர்கள் தான், அதுக்கான பொறுப்பு மத்திய அரசுகிட்ட இருக்கு. 2013 ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் போட்ட கேஸில் நீதிபதி என்ன சொன்னார், என்னங்க அவங்க அதில் ரொம்ப சிறையாக வாதம்லாம் வச்சுருந்தார், எத்தனை பேர் காவிரியால் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வாதங்கள்லாம் வந்து வச்சோன்னே அந்த நீதிமன்றம் உடனடியாக தண்ணி விடணுன்னாங்க, விட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், பிரதமர் தூங்குகிறாரான்னு கேட்டார். இது ரெக்கார்டட், உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. என்னன்னா அப்போ பிரதமர் வந்து மன்மோகன் சிங், 2 மாநிலத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, இவன் வேணும்னா தண்ணி விட மாட்டேங்கிறான், சட்டத்துக்கு புறம்பாக இருக்கான், அங்கே வந்து பார்த்தா விவசாயம் இல்லாமல் அவன் துருக்கு போட்டு செத்து போகிறான், அப்போ இது ரெண்டுமே இந்தியா தானே, வந்து பிரதமர் தூங்குறாரா மன்மோகன் சிங் அப்படின்னு கேட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இப்பயும் வந்து மோடி தூங்குகிறாரான்னு கேட்க வேண்டிய கேள்வியில் இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ குறிப்பிட்ட கட்சியெல்லாம் தாண்டி, இப்போ நம்ம முதலமைச்சர் எப்படி நமக்கு கட்சியை தாண்டி முதலமைச்சர், அது மாதிரி தான் மோடி நமக்கு எல்லாருக்கும், அவர் அதை நடவடிக்கை எடுக்கணும். காவிரி சம்பந்தமா நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு, இதெல்லாம் மத்திய அரசு இதில் வந்ததுக்கு அப்புறம் அதுல குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் எல்லாரும் மறந்துட்டாங்க. என்னன்னா 15 ஆண்டுகளுக்கு இது செல்லும், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதே சட்டவிரோதம், முதல் விஷயம், தேவையில்லை, அதெல்லாம் தாண்டியாச்சு. அடுத்தது காவிரியிலேருந்து நம்ம கேட்கறது என்னன்னா, பாவம் உனக்கு போக மிச்சம் கொடு அப்படிங்கிறது அல்ல, உரிமை. இது வந்து என்னன்னா அவன்கிட்ட 100 டிஎம்சி இருக்குன்னா அதுல எத்தனை சதவீதம் பங்கெடுக்கலாம், இல்ல 20 டிஎம்சி இருக்குன்னா அதுல எத்தனை சதவீதம் பங்கெடுக்கலாம். இதெல்லாம் உச்ச நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு, காவிரி ஆணையம் சொல்லுது. அதன் அடிப்படை காவிரி ஆணையத்துக்கும் தெரியும் அங்க தண்ணீர் குறைவா இருக்குதுங்கிறது தெரியும். இப்போ 200 டிஎம்சி இருக்கிற இடத்துல அங்கே 60 டிஎம்சி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உதாரணத்துக்காக சொல்ல தெரியும். அதுல இந்த பகுதியை கொடுக்கணும் தான் இது ஆணையம் சொல்லுது. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கெஞ்சலை இது பண்ணல, கீழ்ப்பாசனத்தில் இருக்கிறவங்களுக்கு தான், கடைமடையில் இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. நம்ம கூடுதல்லாம் வேண்டாம், இயல்பான இதுல நம்ம இருக்கலாம். இதை அவங்க ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, இது நடக்கிற வரைக்கும் நாங்க வந்து நீட்டு நடத்த மாட்டோம், +2 மதிப்பெண் அடிப்படையில் நாங்கள் எங்கள் காலேஜில் சேர்த்துக்கிறோன்ட்டு. இப்போ கர்நாடகா சட்டத்தை மதிக்கிறது இல்லை, கேரளா மதிக்கிறல, நீங்களும் மதிக்காம ஒரு அறிக்கை விடுங்க. அது வேற லிஸ்ட். இப்போ விஜய்க்கு பின்னாடி கன்கரண்ட் லிஸ்ட். அதுதான் அதேதான் சரியா சார். கம்யூனிஸ்ட் தத்துவம். சரி, நன்றி நன்றி நன்றி.